Hi students, in the video students t-test large sample difference of proportion and the topic problems எப்படி solve பண்றது அப்படினு பார்க்க போறோம். And in the type test statistics formula என்ன வரும் அப்படினா z equal to small p1 minus p2 divided by root of capital P into capital Q into 1 divided by n1 plus 1 divided by n2. இங்க n1 n2 ங்கிறது ரெண்டு sample size. அப்புறம் இந்த small p1 and small p2 இது வந்து proportion ratio questionல கொடுத்திருப்பாங்க. And capital P ங்கிறது probability of success and Q னா probability of failure. That is Q க்கு value நம்ம capital P யா யூஸ் பண்ணி எழுதிரலாம். Capital Q equal to 1 minus capital P. So இவ்ளோ valuesம் questionல கொடுத்திருப்பாங்க. So அதை யூஸ் பண்ணி நம்ம z க்கு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். And இது large sampleல உள்ள difference of proportion typeல உள்ளது. So P1 P2 அந்த வேல்யூ கொடுத்திருப்பாங்க. And also ரெண்டு sample sizeம் இருக்கும். So இந்த டைப்ல நம்ம எப்போதுமே இதுக்கு previous type problem solve பண்ணது போல தான் நம்ம solve பண்ணனும். First formula யூஸ் பண்ணி z க்கு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். Next H0 and H1 எழுதணும். H0 னா null hypothesis and H1 na alternative hypothesis. The H0 na null hypothesis, that means there is no significance difference. இதுதான் H0. And இந்த type ப்ராப்ளத்தில் நம்ம H0 எப்போதுமே நம்ம எப்படி அசீம் பண்ணணும்னா ரெண்டு ப்ரொபோர்ஷனுக்கு இடையில ஒரு டிஃபரன்ஸும் இல்லை அப்படி அசீம் பண்ணுறது தான் null hypothesis H0. That is small p1 is equal to small p2. Next H1 நம்ம கொஸ்டினுக்கு ஏற்றா போல நம்ம அசீம் பண்ணிக்கணும். இது எப்படியெல்லாம் இருக்கலாம்னா small p1 not equal to p2 இருக்கலாம் அல்லது small p1 greater than p2 இருக்கலாம் அல்லது p1 less than p2 இருக்கலாம். That is ரெண்டு ப்ரொபோர்ஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய difference significance difference டெஸ்ட் பண்ணுங்க அல்லது is there is any significant difference அப்படியெல்லாம் கேட்டால் நம்ம not equal to symbol போடணும். And இங்கே இந்த கொஸ்டினில் கேபிட்டல் Pக்கு வேல்யூ சில ப்ராப்ளத்தில் டைரக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டைரக்டாக கொடுத்தா அதுலேருந்து நம்ம ஈஸியாக கேபிட்டல் Q எல்லாம் கண்டுபிடிச்சி இதில் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பட் சில ப்ராப்ளத்தில் கேபிட்டல் Pக்கு வேல்யூ டைரக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஸ்மால் p1 அண்ட் ஸ்மால் p2 எல்லா ப்ராப்ளத்துலேயுமே இருக்கும். இது வந்து ஒரு ரேஷியோ ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைப் ப்ராப்ளம் தட் இஸ் கேபிட்டல் Pக்கு வேல்யூ கொடுக்காத ப்ராப்ளத்துக்கு நம்ம கேபிட்டல் P வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் கேபிட்டல் P ஈக்குவல் டு ஸ்மால் p1 n1 plus small p2 n2 divided by n1 plus n2. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கேபிட்டல் Pக்கு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் Qக்கு வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே ரெண்டு டைப்பில் தான் ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று வந்து கேபிட்டல் Pக்கு வேல்யூ கொஸ்டினில் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கொடுத்து அப்படியே நம்ம டைரெக்டாகவே கொண்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இன்னொரு டைப்பில் கேபிட்டல் Pக்கு வேல்யூ டைரெக்டாக கொஸ்டினில் இருக்காது. அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கேபிட்டல் Pக்கு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கொண்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இசட்டுக்கு வேல்யூ தெரிஞ்சிடும். இந்த வீடியோவில் நம்ம 4 ப்ராப்ளம்ஸில் எப்படி இந்த ஸ்மால் p1 ஸ்மால் p2 அண்ட் கேபிட்டல் P கேபிட்டல் Q அண்ட் n1 n2 இதெல்லாம் எப்படி எழுதுறது அண்ட் ஆல்சோ H0 H1 இதெல்லாம் எப்படி எழுதுறதுன்னு மட்டும் பார்க்க போகிறோம். அண்ட் கன்க்ளூஷன் இதெல்லாம் நம்ம எப்போதுமே அஸ் யூஷுவல் செய்கிறது போல் நீங்கள் செய்தால் போதும். இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். During a countrywide investigation, the incidence of TB was found to be 1%. In a college of 400 strength, 5 were reported to be affected, whereas in another college of 1200 strength, 10 were reported to be affected. Does this indicate any significance difference? இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு countrywide investigationல 1% of பீப்புளுக்கு டிபி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரெண்டு காலேஜில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. தட் இஸ் எவ்வளோ பேர் டிபியில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு காலேஜில் என்ன ஆகுது பாருங்கள் 400 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து செக் பண்ணுறப்ப அவங்களில் 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிபினால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அடுத்த காலேஜில் 1200 ஸ்ட்ரென்த் எடுத்து செக் பண்ணுறப்ப அதில் 10 பேர் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா does this indicate any significance difference? தட் இஸ் இந்த ரெண்டு ப்ரொப்போர்ஷனுக்கு இடையில ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குதா இல்லையா அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஒரு கண்ட்ரியில்
இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப ஹோல் பீப்புள்ஸில் 1% ஆஃப் பீப்புள் தான் டிபினால் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு அந்த ஹோல் பாப்புலேஷனில் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் கேபிட்டல் பீக்க வேல்யூ. ஸோ இந்த கொஸ்டினில் கேபிட்டல் பீக்க வேல்யூ டைரெக்டாக கொடுத்துருக்காங்க 1%. ஸோ 1%னா 1/100. 1/100 மீன்ஸ் 0.01. அண்ட் இதிலேருந்து கேபிட்டல் கியூக்க வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். தேர்ஃபோர் capital Q equal to 1 minus capital P, that is 1 minus 0.01, that is 0.99. next நம்ம small p1 and small p2 எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு காலேஜ்லேருந்து 400 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து செக் பண்ணுறப்ப அதில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிபினால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்மால் p1, that is out of 400ல் 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஸ்மால் p1க்கு வேல்யூ 5 divided by 400. அண்ட் இதில் 400க்கு தான் 5 ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற அந்த வேல்யூ தான் n1, தட் இஸ் ஃபஸ்ட்டு சாம்பிள் சைஸ். நெக்ஸ்ட் ஒரு காலேஜில் போய் 1200 ஸ்ட்ரென்த் எடுத்து செக் பண்ணுறாங்க. அதில் 10 பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. தட் இஸ் செகண்ட் சாம்பிள் சைஸ் வந்து இங்கே 1200, தட் இஸ் n2க்கு வேல்யூ 1200. அண்ட் இதில் வந்து 10 பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஸ்மால் p2க்கு வேல்யூ 10 divided by 1200. நெக்ஸ்ட் நம்ம நல் ஹைபாத்திசிஸ் H0 எழுத போகிறோம். ஸோ H0 இந்த டைப்பில் எப்போதுமே நம்ம எப்படி அசீம் பண்ணுவோம், ஸ்மால் p1 ஈக்குவல் டு ஸ்மால் p2 அப்படின்னு அசீம் பண்ணணும். ரெண்டு ப்ரொபோர்ஷனுக்கு இடையில ஒரு டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு அசீம் பண்ணுறது தான் H0. நெக்ஸ்ட் நம்ம H1 எழுத போகிறோம். H1 நம்ம இது கொஸ்டினுக்கு ஏற்றா போல எழுதிக்கணும். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், டஸ் திஸ் இண்டிகேட் எனி சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ், தட் இஸ் அந்த ரெண்டு ப்ரொபோர்ஷனுக்கு இடையில ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குதா இல்லையா அதை தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் கிரேட்டராக இருக்கா லெஸ்ஸாக இருக்கா அப்படிலாம் கேட்கல, ஜஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குதா இல்லையான்னு தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே H1 எப்படி எடுக்கணும்னா p1 நாட் ஈக்குவல் டு p2ன்னு எடுக்கணும். ஃபார்முலா இசட்டோட வேல்யூ இங்கே என்ன வரும்னா ஸ்மால் p1 மைனஸ் ஸ்மால் p2 டிவைடட் பை root of capital P into capital Q into 1 by n1 plus 1 by n2. and இங்கே capital Pக்கு வேல்யூ டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து Qவும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எல்லாம் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம calculated value of Z கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம டேபிள் வேல்யூ ஆஃப் Z கண்டுபிடிக்கணும். டேபிள் வேல்யூ ஆஃப் Z கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸும் தெரியணும். யூஸ்வலாக கொஸ்டினில் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கொடுக்கல அப்படின்னா நம்ம 5%ன்னு எடுத்துக்கணும். அண்டு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் லார்ஜ் சாம்பிளுக்கு இன்ஃபினிட்டி தான் வரும். டேபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தோம். அதே போல் இங்கே நம்ம கண்டுபிடிச்சா போதும். அண்ட் இந்த H1ல் நாட் ஈக்குவல் டு சிம்பிள் வந்ததுன்னா நம்ம அதை 2 tailed சொல்லுவோம். இதுவும் டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ எப்போதும் போல் நம்ம டேபிள் வேல்யூவையும் கண்டுபிடிச்சி அதை வந்து இந்த கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் Z கூட கம்பேர் பண்ணணும். Suppose calculated value of Z less than table value na accept H0. That means H0ல உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஆன்சராக இருக்கும். Suppose calculated value of Z is greater than table value of Z na reject H0. அதான் கன்க்ளூஷன். reject H0 means H1ல இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். Before an increase in excise duty on tea, 800 people out of a sample of 1000 were consumers of tea. After the increase in duty, 800 people were consumers of tea in a sample of 1200 persons. Find whether there is significant decrease in the consumption of tea after the increase in duty. என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு சாம்பிள் எடுக்கிறோம். எப்படி சாம்பிள் எடுக்கிறோன்னா, டீக்கு மேலே உள்ள அந்த டேக்ஸை கூட்டுறதுக்கு முன்னாடி அந்த மக்களோட கன்சியூமர்ஸ் ஆஃப் டீ எப்படி இருக்குது, தட் இஸ் எவ்வளோ பேர் டீ கன்சியூமர்ஸாக இருக்கிறாங்க, அண்ட் டேக்ஸ் கூடுனதுக்கு அப்புறம், தட் இஸ் அந்த டீக்கு மேலே உள்ள அந்த வரி கூடுனதுக்கு அப்புறம் எவ்வளோ பேர் டீ கன்சியூமர்ஸாக இருக்கிறாங்க. இந்த ரெண்டும் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள். பிஃபோர் an increase in excise duty on tea, தட் இஸ் அந்த டேக்ஸ் கூட்டுறதுக்கு முன்னாடி, இந்த டீக்கு மேலே உள்ள அந்த வரி கூட்டுறதுக்கு முன்னாடி 800 people out of a sample of 1000 were consumers of tea. ஸோ நம்ம ஸ்மால் p1க்கு வேல்யூ என்ன வரும்னா 800 out of 1000. 1000ல் 800 வந்து கன்சியூமர்ஸ் ஆஃப் டீயாக இருக்காங்க. ஸோ இங்கே ஸ்மால் n1க்கு வேல்யூ 1000.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆஃப்டர் தி இன்க்ரீஸ் இன் டியூட்டி, தட் இஸ் அந்த டீக்கு மேலே உள்ள அந்த டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 800 people were consumers of tea in a sample of 1200. That is P2 ka value 1200 people ல 800 வந்து consumers of tea இருக்காங்க. இப்போ question என்ன கேட்டிருக்கு பாருங்க, find whether there is significant decrease in the consumption of tea after the increase in duty. That is இந்த டீக்கு மேலே உள்ள அந்த வரியை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கன்சம்ஷன் ஆஃப் டீ அதில் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குதா, தட் இஸ் அந்த டீக்கு மேலே உள்ள வரி கூட்டினதுக்கு அப்புறம் டீயோட கன்சம்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குதா, அதை தான் செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. தட் இஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினில் கேபிட்டல் பீக்க வேல்யூ டைரெக்டாக கொடுக்கல, 2 ரேஷியோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேபிட்டல் பீக்க வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்மால் P1 N1 and small P2 N2 value யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே N2க்கு வேல்யூ என்ன வரும்னா, ரெண்டாவது சாம்பிள் சைஸ் தான் N2, ரெண்டாவது வந்து 1200% தான் 800% வந்து கன்சியூமர்ஸ் ஆஃப் டீயாக இருக்காங்க. ஸோ ரெண்டாவது சாம்பிள் சைஸ் வந்து 1200. இப்போ நம்ம கேபிட்டல் பீக்க வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். கேபிட்டல் பி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா N1 ஸ்மால் P1 ப்ளஸ் N2 ஸ்மால் P2 டிவைடட் பை N1 ப்ளஸ் N2. ஸோ இந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸையும் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கியூக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா 1 மைனஸ் பி, இதுதான் கேபிட்டல் கியூக்கு வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கேபிட்டல் கியூவும் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம H0 எழுத போகிறோம். H0னா நல் ஹைபாத்திசிஸ். ஸோ நல் ஹைபாத்திசிஸ் இந்த டைப்பில் நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கணும்னா ஸ்மால் P1 ஈக்குவல் டு ஸ்மால் P2, தட் இஸ் there is no significance difference between these two proportion. அதான் H0. அண்ட் H1 வந்து கொஸ்டினுக்கு ஏற்றா போல் நம்ம எழுதிக்கணும். இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டீக்கு மேலே உள்ள வரியை கூட்டினதுக்கு அப்புறம் அந்த டீ குடிக்கிறவங்களோட அந்த எண்ணிக்கைக்கா இது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குதா அப்படி தான் கேட்டிருக்காங்க. டிக்ரீஸ் நம்ம வந்து டேக்ஸ் கூட்டுறதுக்கு முன்னாடி உள்ள அந்த ப்ரொப்போர்ஷனை ஸ்மால் P1னே அதுக்கு அப்புறம் உள்ளது, தட் இஸ் டேக்ஸ் கூட்டினதுக்கு அப்புறம் உள்ளதை P2னு வச்சுப்போம். டேக்ஸ் கூடினதுக்கு அப்புறம் அந்த டீ குடிக்கிறவங்களோட ரேஷியோ குறைஞ்சிருக்குதா அப்படி தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் டிக்ரீஸ் ஆகிருக்குதா அதை தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம H1ல் என்ன எழுதணும்னா ஸ்மால் P1 கிரேட்டர் தேன் P2. கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன் சிம்பிள் வந்தது அப்படின்னா நம்ம அதை ஒன் டெய்ல்னு சொல்லுவோம். ஸோ இது டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த H0 H1 வேல்யூ எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம இசட்டுக்கு வேல்யூ எழுதிக்கணும். அண்ட் இசட்டோட ஃபார்முலா இங்கே small P1 minus small P2 divided by root of capital P into capital Q the whole into 1 by N1 plus 1 by N2. ஸோ இந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸையும் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இசட்டுக்கு வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வேணும். இந்த கொஸ்டினில் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல, ஸோ நம்ம 5%ன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ 5%ல் இங்கே வந்து ஒன் டெய்ல்டு 5% அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்னா 5/100ன்னு எழுதிக்கலாம். ஸோ 5/100 அப்படின்னா 0.05. இங்கே ஒன் டெய்ல்டு, ஸோ 0.05க்கு டபுள் வேல்யூ தான் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸாக இருக்கும். ஸோ 0.1 அதுதான் இங்கே நமக்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸாக வரும். அதே இது 2 டெய்ல்டாக இருந்ததுன்னா இதில் இருக்கிற அதே வேல்யூ தான் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸாக இருக்கும். ஒன் டெய்ல்டாக இருக்கிறதுனால இதுக்கு டபுளாக எடுப்போம். ஸோ நீங்கள் டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு லெஃப்ட் சைடில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன்ஃபினிட்டிக்கு நேராக பார்க்கணும். அண்ட் அங்கே மேலே வந்து 0.1 இந்த வேல்யூக்கு நேராக கீழே பார்க்கணும். அண்டு ரெண்டும் இன்டர்செப்ட் பண்ணுற அந்த பிளேஸில் இருக்கிறது தான் டேபிள் வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேபிள் வேல்யூவையும் கால்குலேட்டட் வேல்யூவையும் கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். A machine produced 20 defective units in a sample of 400. After overhauling the machine, it produced 10 defective units in a batch of 300. Has the machine improved in production due to overhauling? Test it at 5% level of significance. இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a machine produced 20 defective units in a sample of 400. ஸோ 400 சாம்பிளில் 20 வந்து டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, ஆஃப்டர் ஓவர்ஹாலிங் தி மிஷின், ஸோ இந்த மிஷினில் கொஞ்சம் மாற்றி அமைச்சதுக்கு அப்புறம்
சாம்பிளுக்கு 300 எடுத்து செக் பண்ணுறப்ப அதில் 10 வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இங்கே 2 டைப்ஸ் இருக்குது, ஓவர்ஹாலிங்க்கு முன்னாடியும் ஓவர்ஹாலிங்க்கு பின்னாடியும். ஸோ இந்த ஓவர்ஹாலிங்க்கு முன்னாடி உள்ள அந்த ப்ரொப்போர்ஷனை நம்ம ஸ்மால் p1ன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே நமக்கு 20 டிஃபெக்ட்ஸ் அவுட் ஆஃப் 400 இருக்குது. ஸோ ஸ்மால் p1க்கு வேல்யூ 20 டிவைடட் பை 400. இந்த 400ங்கிறது ஃபஸ்ட்டு சாம்பிள் சைஸ். ஸோ இங்கே ஸ்மால் n1க்கு வேல்யூ 400. அண்ட் ஆஃப்டர் ஓவர்ஹாலிங் 300 சாம்பிள் எடுத்து செக் பண்ணுறப்ப 10 டிஃபெக்டிவாக இருக்குது. ஸோ ஸ்மால் p2க்கு வேல்யூ 300 டினாமினேட்டரில் வரும், அதில் 10 வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் இங்கே 300ங்கிறது செகண்ட் சாம்பிள் சைஸ். ஸோ n2க்கு வேல்யூ இங்கே 300. அண்ட் இந்த கொஸ்டினில் கேபிட்டல் பிக்கு வேல்யூ டைரெக்டாக கொடுக்கல. ஸோ நம்ம தான் கேபிட்டல் பிக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் கேபிட்டல் பி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா n1 ஸ்மால் p1 ப்ளஸ் n2 ஸ்மால் p2 டிவைடட் பை n1 ப்ளஸ் n2. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேபிட்டல் பி கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் இருந்து கேபிட்டல் கியூக்கு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். கேபிட்டல் கியூ ஈக்குவல் டு 1 மைனஸ் பி வேல்யூ. தென் ரைட் h0 அண்ட் h1. h0 நம்ம யூஸ்வலாக என்ன எழுதுவோம்னா 2 ப்ரொப்போர்ஷனுக்கு இடையில ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அதுதான் h0 நல் ஹைபாதிசிஸ். ஸோ p1 ஈக்குவல் டு p2 தான், ரெண்டும் சேம் தான், டிஃப்ரென்ஸே இல்லை, அப்படியே அசியூம் பண்ணுறது தான் h0. அண்ட் h1 நம்ம எப்படி எழுதணும்னா கொஸ்டினுக்கு ஏற்றா போல் எழுதிக்கணும். ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹேஸ் தி மிஷின் இம்ப்ரூவ்ட் இன் ப்ரொடக்ஷன் டியூ டு ஓவர்ஹாலிங். தட் இஸ் இந்த மிஷினில் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணினதுனால அந்த ப்ரொடக்ஷனில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஃபெக்டிவ் யூனிட்ஸ் வந்து கம்மியாகணும், அதுதான் அர்த்தம். ஸ்மால் p1 அண்ட் ஸ்மால் p2ங்கிறது எதோட ரேஷியோனா டிஃபெக்டிவ் யூனிட்ஸுக்கு ரேஷியோ. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த மிஷின் ஏதாவது இம்ப்ரூவ் ஆகிருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? டிஃபெக்டிவ் ஐட்டம் குறைவாக இருக்கணும். தட் மீன்ஸ் ஓவர்ஹாலிங்க்கு முன்னாடி உள்ளதை நம்ம ஸ்மால் p1ன்னு எடுத்துருக்குறோம் அந்த ரேஷியோவை. அண்ட் ஓவர்ஹாலிங்க்கு அப்புறம் டிஃபெக்டிவ் யூனிட்ஸுக்குள்ள அந்த ரேஷியோவை p2ன்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ நமக்கு இங்கே மிஷின் இம்ப்ரூவ் ஆகிருக்குது அப்படின்னா அந்த p2க்கு ரேஷியோ கம்மியாக இருக்கணும். தட் இஸ் டிஃபெக்டிவ் யூனிட்டுக்கு ரேஷியோ வந்து குறைவாக இருக்கணும். h0 என்ன வரணும் அப்படின்னா ஸ்மால் p1 கிரேட்டர் தேன் p2. தட் இஸ் p2 தான் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு டிஃபெக்டிவ் அந்த யூனிட்ஸுக்கு ப்ரொப்போர்ஷன் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் அந்த மிஷின் இம்ப்ரூவ் ஆகிருக்குது அப்படி மீனிங் ஆகும். அண்ட் இங்கே கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன் சிம்பிள் இருந்ததுன்னா நம்ம அதை ஒன் டெய்ல்னு சொல்லுவோம். அண்ட் இது டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். h0 h1 எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம இசட்டோட ஃபார்முலா எழுதிக்கணும். இசட்டுக்கு ஃபார்முலா ஸ்மால் p1 மைனஸ் ஸ்மால் p2 divided by root of capital P into capital Q into 1 by n1 plus 1 by n2. And இதில் calculated value of z கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் table value of z கண்டுபிடிக்கணும். இந்த table value of z கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம என்ன செய்தோமோ அதே போல தான் நம்ம table value கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக நம்ம வந்து calculated value of z-ஐயும் table value of z-ஐயும் கம்பேர் பண்ணி கன்க்ளூஷன் எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A cigarette manufacturing firm claims that its brand A of the cigarettes outsells its brand B by 8%. If it is found that 42 out of a sample of 200 smokers prefer brand A and 18 out of another random sample of 100 smokers prefer brand B, test whether the 8% difference is a valid claim. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சிகரெட் மேனுஃபேக்சரிங் ஃபார்ம் கிளைம்ஸ் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பிராண்ட் ஏ சிகரெட்டு அவுட்செல் இட்ஸ் பிராண்டு பி பை 8%. தட் மீன்ஸ் அந்த ஹோல் பாப்புலேஷனில் பிராண்டு ஏ சிகரெட்டு சேல்ஸ் ஆகிற அதுவும் பிராண்டு பி சிகரெட்டு சேல்ஸ் ஆகிறது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து 8%ன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நம்ம பிராண்டு ஏ சிகரெட் அதை வந்து நம்ம கேபிட்டல் P1 அப்படின்னு வச்சுப்போம். அண்டு பிராண்டு பி சிகரெட் சேல்ஸ் ஆகிற அந்த பர்சன்டேஜை P2ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8%. 8%னா 8/100. 8/100னா 0.08. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. If it is found that 42 out of a sample of 200 smokers prefer brand A. 200 smokersல 42 smokers எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, பிராண்ட் ஏயை. இப்போ நம்ம பிராண்ட் ஏ ப்ரிஃபர் பண்ணுற அந்த ப்ரொப்போர்ஷனை ஸ்மால் p1ன்னு வச்சுப்போம்.
brand B prefer பண்ணுற அந்த smokers அந்த ப்ரொப்போர்ஷனை ஸ்மால் p2ன்னு வச்சுப்போம். ஸோ ஸ்மால் p1க்கு வேல்யூ என்ன வரும்? அவுட் ஆஃப் 200 ஸ்மோக்கர்ஸில் 42 ப்ரிஃபர் பிராண்ட் A. ஸோ 42 டிவைடட் பை 200. அந்த சாம்பிள் சைஸ் வந்து இங்கே 200. ஸோ N1க்கு வேல்யூ 200. நெக்ஸ்ட் நம்ம ஸ்மால் p2 எழுத போகிறோம். பிராண்ட் பியை ப்ரிஃபர் பண்ணுற ஸ்மோக்கர்ஸோட ப்ரொப்போர்ஷன் அதை தான் ஸ்மால் p2ன்னு வச்சுக்கிறோம். அண்ட் இங்கே ஸ்மால் p2க்கு வேல்யூ 18 டிவைடட் பை 100. தட் இஸ் 18 ஸ்மோக்கர்ஸில் 18 பேர் தான் பிராண்ட் பியை விரும்புகிறாங்க. ஸோ 18 டிவைடட் பை 100. இதுதான் ஸ்மால் p2. அண்ட் இங்கே சாம்பிள் சைஸ் வந்து 100. ஸோ செகண்ட் சாம்பிள் சைஸ் N2 ஈக்குவல் டு 100. நெக்ஸ்ட் H0 எழுத போகிறோம். யூஸ்வலாக நம்ம என்ன எழுதுவோம்? P1 ஈக்குவல் டு P2. ரெண்டு ப்ரப்போர்ஷனுக்கு இடையில் ஒரு டிஃபரன்ஸும் இல்லைன்னு தான் நம்ம அஸ்யூம் பண்ணுவோம். பட் இங்கே நமக்கு பாப்புலேஷன் ப்ரப்போர்ஷன்லேயே P1 minus P2 is equal to 8% கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் வேல்யூ 8% கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை தான் H0 அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் H0க்கு வேல்யூ நம்ம என்ன எடுக்கணும்னா கேபிட்டல் P1 மைனஸ் கேபிட்டல் P2 இஸ் ஈக்குவல் டு 0.08. இதை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம H1 எழுத போகிறோம். H1 எப்படி எழுதணும்னா அது வந்து கொஸ்டினை பார்த்துக்கணும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். Test whether the 8% difference is a valid claim. ரெண்டு பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷனுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் 8% நீ ஃபஸ்ட்டு சொன்னாங்க இல்லையா? தட் இஸ் கேபிட்டல் P1 மைனஸ் கேபிட்டல் P2 ஈக்குவல் டு 8% சொன்னாங்க இல்லையா? இந்த கிளைம் வந்து வேல்யூடு கிளைமா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கிளைம் வந்து கரெக்டு தான், ஒரு டிஃபரெண்ட்டாக இல்லை, அவங்க சொன்னது கரெக்டு தான். தட் இஸ் கேபிட்டல் P1 மைனஸ் P2 ஈக்குவல் டு 8% தான் அப்படின்னு தான் நமக்கு H0 அஸ்யூம் பண்ணணும். ஸோ H1 எப்படி அஸ்யூம் பண்ணணும்னா capital P1 minus capital P2 is not equal to 0.08. அப்படி அஸ்யூம் பண்ணுறது தான் H1. நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதணும். அண்ட் இங்கே இசட்டோட ஃபார்முலாவில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அண்ட் யூஸ்வலாக நியூமரேட்டரில் நம்ம என்ன போடுவோம்? ஸ்மால் P1 மைனஸ் P2 டிவைடட் பை ரூட் ஆஃப் PQ இன்டு 1/N1 ப்ளஸ் 1/N2ன்னு எழுதுவோம். பட் இந்த ப்ராப்ளத்தில் மட்டும் ஃபார்முலா சேஞ்ச் ஆயிரும். யூஸ்வலாக வந்து ப்ராப்ளத்தில் வந்து பாப்புலேஷனுக்கு ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருப்பாங்க, கேபிட்டல் P தான் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே நமக்கு பாப்புலேஷன்லேயே ரெண்டு ப்ரொப்போர்ஷனுக்கு டிஃபரன்ஸ் கொடுத்துருந்து. தட் இஸ் ரெண்டு பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷனுக்கு இடையில உள்ள டிஃபரெண்ட் வந்து 8% கொடுத்துருந்தாங்க. கேபிட்டல் P கொடுக்கல, கேபிட்டல் P1 மைனஸ் P2க்கு வேல்யூ 8% கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம இசட்டோட ஃபார்முலா என்ன எழுதணும்னா ஸ்மால் P1 மைனஸ் ஸ்மால் P2 then minus of capital P1 minus capital P2 divided by denominator as usual எப்பவும் போல தான் root of capital P into capital Q the whole into 1/N1 plus 1/N2. and இந்த ப்ராப்ளத்தில் capital Pக்கு வேல்யூ கொடுக்கல, ரெண்டு பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷனுக்கு டிஃபரன்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் இந்த கேபிட்டல் Pக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு N1 small P1 plus N2 small P2 divided by N1 plus N2 இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம கேபிட்டல் Q ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கேபிட்டல் Qக்கு வேல்யூ 1 மைனஸ் கேபிட்டல் P. இப்போ எல்லா வேல்யூவையும் கொண்டு இந்த ஃபார்முலாவில் போட்டால் நமக்கு இசட்டுக்கு வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம டேபிள் வேல்யூ ஆஃப் இசட் கண்டுபிடிக்கணும். இந்த டேபிள் வேல்யூ ஆஃப் இசட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேணும். அண்ட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து கொஸ்டினில் யூஸ்வலாக 5% ஆர் 1%ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இந்த 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ H1ல் நமக்கு சிம்பிள் வந்து நாட் ஈக்குவல்ட்டி இருக்குது. ஸோ நாட் ஈக்குவல்ட்டி இருந்ததுன்னா அதை நம்ம ட்ரூ டெயில்னு சொல்லுவோம். அண்ட் இங்கே லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 5%. 5% நம்ம எப்படி எழுதுவோம்? 5/100ன்னு எழுதுவோம். 5/100னா 0.05. ஸோ 0.05ல் ட்ரூ டெயில்டு அப்படின்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இதே வேல்யூ தான் வரும். சப்போஸ் இங்கே 1 டெயில் இருந்ததுன்னா நம்ம லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து இந்த 0.05க்கு டபுள் எடுக்கணும். தட் இஸ் 0.1 எடுக்கணும். இது வந்து டேபிள் வேல்யூக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இங்கே டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 0.05 0.05 அந்த வேல்யூக்கு நேராக பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இது லார்ஜ் சாம்பிள், தட் இஸ் சாம்பிள் சைஸ் வேல்யூ கிரேட்டர் தான் 30 இருக்கிறதெல்லாம் லார்ஜ் சாம்பிள் தான். லார்ஜ் சாம்பிளில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ நம்ம டேபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த டேபிளில் லெஃப்ட் சைடில் இன்ஃபினிட்டிக்கு நேர் அந்த வேல்யூ பார்க்கணும். இங்கே வந்து 0.05க்கு நேராக கீழே ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்கிற அந்த வேல்யூ தான் டேபிள் வேல்யூவாக இருக்கும்.
அண்ட் இந்த டேபிள் வேல்யூ கால்குலேஷனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி உள்ள டாப்பிக்கில், தட் இஸ் சிங்கிள் மீன் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன், அந்த டாப்பிக்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வந்து கண்டுபிடிக்க தெரியாதவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இப்படி நம்ம டேபிள் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் இசட் கூட வெரிஃபை பண்ணிக்கணும். சப்போஸ் கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் இசட் இஸ் லெஸ் தான் டேபிள் வேல்யூவாக இருந்ததுன்னா அக்செப்ட் H0, தட் இஸ் H0ல் உள்ளது தான் ஆன்சராக எடுத்துக்கணும். சப்போஸ் கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் இசட் இஸ் கிரேட்டர் தேன் டேபிள் வேல்யூ ஆஃப் இசட் அப்படி இருந்ததுன்னா ஆன்சர் வந்து ரிஜெக்ட் H0. ரிஜெக்ட் H0 மீன்ஸ் H1ல் உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஆன்சராக இருக்கும்.